வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ள நான் மகளிரே கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊரடங்கு சட்டம் நண்பர்கள் 12 மணி வரை நீடிப்பு. 2024 ஜனாதிபதி தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகளில் அனுரகுமார திசாநாயக்கம் முன்னிலை. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் 2024 நுவரெலியா மாவட்ட தபால் மூல வாக்களிப்பு. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் 2024 மாத்தறை மாவட்ட தபால் மூல வாக்களிப்பு. பொலன்னறுவையில் அனுரம்பு நிலையில் காண்டி மாவட்டத்தில் மற்றொரு தேர்தல் முடிவு. இரத்தினபுரி மாவட்டத்தின் தேர்தல் முடிவு. இனி வருவன விரிவான செய்திகள். நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலில் பொலன்னறுவை மாவட்டத்தின் பெதலகிரிய தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க 28,592 வாக்குகளை பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு சஜித் பிரேமதாஸ் 25,656 வாக்குகளை பெற்றுள்ளார். இதன்படி சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 7,897 வாக்குகளை பெற்றுள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 1,624 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலில் கண்டி மாவட்டத்தின் கம்பளை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு சஜித் பிரேமதாஸ் 31,503 வாக்குகளை பெற்றுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க 28,750 வாக்குகளை பெற்றுள்ளார். இதன்படி சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 21,991 வாக்குகளை பெற்றுள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 1,652 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலில் கண்டி மாவட்டத்தில் உடதும்பர தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளும் தற்போது வெளியாகியுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு சஜித் பிரேமதாஸ் 22,336 வாக்குகளை பெற்றுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க 17,226 வாக்குகளை பெற்றுள்ளார். இதன்படி சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 6,280 வாக்குகளை பெற்றுள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 2,386 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலில் கண்டி மாவட்டத்தின் செங்கடகல தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளும் தற்போது வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க 30,655 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாஸ் 17,851 வாக்குகளை பெற்றுள்ளார். இதன்படி சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 13,139 வாக்குகளை பெற்றுள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 1,018 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலின் கண்டி மாவட்டத்தின் கொண்டசாலை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க 38,452 வாக்குகளை பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாஸ் 27,999 வாக்குகளை பெற்றுள்ளார். இதன்படி சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 11,628 வாக்குகளை பெற்றுள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 1,933 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். கண்டி மாவட்டத்தின் வடதொம்பர தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளும் வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க 26,788 வாக்குகளை பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாஸ் 29,760 வாக்குகளை பெற்றுள்ளார். இதன்படி சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 10,539 வாக்குகளை பெற்றுள்ளார். பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 1,367 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். கண்டி மாவட்டத்தின் கலகெதர தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க 13,336 வாக்குகளை பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட சஜித் பிரேமதாஸ் 9,083 வாக்குகளை பெற்றுள்ளார். இதன்படி சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 6,361 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். இதேவேளை திலீப் தேவேரன் 416 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்கொட தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளும் வெளியாகியுள்ளன.
இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்க 36,999 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச 36,834 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 14,265 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 292 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தின் நெகிழியகோட தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார 34,829 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச 24,209 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 17,477 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 1,814 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். இரத்தினபுரி மாவட்டத்தின் பெல்மடுவல்ல தேர்தல் தொகுதிக்கான முடிவுகளும் வெளியாகியுள்ளன. இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச 27,599 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார் திசாநாயக்கை 25,573 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 16,826 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 1,706 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலில் இரத்தினபுரி மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகளும் வெளியாகியிருந்தன. இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார் திசாநாயக்க 19,185 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 6,641 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச 4,675 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 500 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். தெலிச்சய வீர 251 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். நடந்து முடிந்துள்ள ஜனாதிபதி தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தின் கோப்பாய் தேர்தல் தொகுதியின் வாக்குகளுக்கான முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச 12,639 வாக்குகளை பெற்றுள்ளார். இதன்படி தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் 11,410 வாக்குகளை பெற்றுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 7,654 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். அனுரகுமார் திசாநாயக்க 2,541 வாக்குகளை பெற்றுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஒடப்பட்டி தேர்தல் தொகுதியின் வாக்குகளுக்கான முடிவுகளும் தற்போது வெளியாகியுள்ளன. இதன்படி தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் 8,467 வாக்குகளை பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச 5,996 வாக்குகளை பெற்றுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 5,259 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். அனுரகுமார் திசாநாயக்க 1,670 வாக்குகளை பெற்றுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் வாணிப்பாய் தேர்தல் தொகுதியின் வாக்குகளுக்கான முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. இதன்படி ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச 11,609 வாக்குகளை பெற்றுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் 11,587 வாக்குகளை பெற்றுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 8,871 வாக்குகளை பெற்றுள்ளார். அனுரகுமார் திசாநாயக்க 2,886 வாக்குகளை பெற்றுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் வட்டுக்கோட்டை தேர்தல் தொகுதியின் வாக்குகளுக்கான முடிவுகளும் வெளியாகியுள்ளன. இதன்படி தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் 11,170 வாக்குகளை பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச 8,749 வாக்குகளை பெற்றுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 7,367 வாக்குகளை பெற்றுள்ளார். அனுரகுமார் திசாநாயக்க 1,887 வாக்குகளை பெற்றுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஊர்காவத்துறை தேர்தல் தொகுதியின் வாக்குகளுக்கான முடிவுகளும் வெளியாகியுள்ளன. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் 5,726 வாக்குகளை பெற்றுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 5,155 வாக்குகளை பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச 3,287 வாக்குகளை பெற்றுள்ளார். அனுரகுமார் திசாநாயக்க 593 வாக்குகளை பெற்றுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் வரத்துறை தேர்தல் தொகுதியின் வாக்குகளுக்கான முடிவுகளும் தற்போது வெளியாகியுள்ளன. இதன்படி தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் 8,658 வாக்குகளை பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு சஜித் பிரேமதாஸ்
6100 வாக்குகளை பெற்றுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 5162 வாக்குகளை பெற்றுள்ளார். அனுரகுமார் திசாநாயக்க 1806 வாக்குகளை பெற்றுள்ளார். காங்கேசன்துறை தேர்தல் தொகுதியின் வாக்குகளுக்கான முடிவுகள் வெளியாகியுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு சஜித் பிரேமதாஸ் 8708 வாக்குகளை பெற்றுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் 8365 வாக்குகளை பெற்றுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்டு ரணில் விக்ரமசிங்கே 6587 வாக்குகளை பெற்றுள்ளார். அனுரகுமார் திசாநாயக்க 1935 வாக்குகளை பெற்றுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் ஜாவகச்சேரி தேர்தல் தொகுதியின் வாக்குகளுக்கான முடிவுகளும் வெளியாகியுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு சஜித் பிரேமதாஸ் 10956 வாக்குகளை பெற்றுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் 9159 வாக்குகளை பெற்றுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 6160 வாக்குகளை பெற்றுள்ளார். அனுரகுமார் திசாநாயக்க 2692 வாக்குகளை பெற்றுள்ளார். யாழ் மாவட்டத்தின் கிளிநொச்சி தேர்தல் தொகுதியின் வாக்குகளுக்கான முடிவுகளும் வெளியாகியுள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு சஜித் பிரேமதாஸ் 3571 வாக்குகளை பெற்றுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் 2348 வாக்குகளை பெற்றுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கே 7182 வாக்குகளை பெற்றுள்ளார். அனுரகுமார் திசாநாயக்க 2805 வாக்குகளை பெற்றுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இறுதி முடிவுகள் இன்று மாலைக்குள் வழங்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஒரு வேட்பாளர் 50% வாக்குகளை மேலும் ஒரு வாக்குகளையும் அதிகமாக பெற்றிருக்க வேண்டும். ஒரு வேட்பாளர் அந்த சதவீத வாக்குகளை பெறவில்லை என்றால் விருப்பு வாக்குகளை எண்ண வேண்டும் என தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. விருப்பு வாக்கு எண்ணிக்கைக்கு அதிகாரிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். முழுமையான தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி யார் என்பது தொடர்பில் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 5200 தாண்டியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நேற்று இரவு 10 மணி முதல் இன்று காலை 6 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் நண்பகல் 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் காலப்பகுதியில் பயணிப்பதற்கு போலீஸ் நிலையங்களினால் ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரம் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் அவசர சேவைகளுக்காக பயணிக்கும் போது உங்களை உத்தியோகபூர்வ அடையாள அட்டையை ஊரடங்கு உத்தரவு அனுமதி பத்திரமாக பயன்படுத்த முடியும் எனவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது.